ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான ரெசிபி. அதாவது வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி பனானா பரோட்டா எப்படி செய்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனானா பரோட்டாவுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டான டோவாக நம்ம பரோட்டாவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக லைட்டாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி முட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக செஞ்சு காமிக்க போகிறேன். டேஸ்ட் உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். இப்போ மாவு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு நீங்கள் ஒரு வாட்டி நல்லா ஜன்னி வச்சு நல்லா ஜலிச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு சாஃப்டான டோவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றி பேசுங்க. இது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் இப்போ லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது. பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம இன்னும் நம்ம தேய்க்கணும். இதை போட்டு மாவை நம்ம இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு நம்ம அந்த மாவு நல்லா இழுத்து நம்ம ஒரு 15 நிமிஷத்தளவுக்கு நம்ம இந்த மாதிரியும் இதே இதில் ஒரு 15 நிமிஷத்தளவுக்கு நம்ம இழுத்து பிசைஞ்சோம்னா மாவு சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடும். பார்த்திங்களா, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பழகிடும். வேமா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பரோட்டாக்கு மாவு நம்ம ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலில் அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் உள்ளே போகாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே உள்ளே போய் இறங்கிடும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தை மேலே போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சுக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஆயில் எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம ஒரு அந்த கல்லை போட்டு நம்ம சின்ன சின்ன பாலாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வெளியே நம்ம மடித்து விட்டோம்னா நம்மளுக்கு பரோட்டா நல்ல லேயராகவும் இருக்கும், அதே மாதிரி செம்ம சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அழகாக ஒரு கோனியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ அதே பவுலில் நான் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 6 பரோட்டா கிட்ட கிடச்சிச்சு. 6 பால் கிடச்சிருக்கு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த பால் நல்லா காயாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்க்குறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அதே மாதிரி நம்ம வேகமாகவும் செஞ்சிடலாம். மாவு மட்டும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா. இப்போ 1.5 மணி நேரம் அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம 1.5 மணி நேரம் அதுக்கு ஊற வச்சோம். இப்போ ஒரு அரை மணி நேரம் பால் போட்டு ஊற வச்சோம். இப்போ நம்ம ஒரு கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். கையிலே இந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ இல்லாட்டி பூரி கட்டையை வச்சு கூட விரிச்சு எடுத்துக்கோங்க. விரிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனில் கீயோ இல்லாட்டி பட்டரோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் பனானா ஆட் பண்ணிக்கிறேன். பனானா இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஒரு மினிமம் ஒரு 7லேருந்து 8 பீஸ் வைங்க. அதுவே போதுமான அளவாக தான் இருக்கும். ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளில வந்துடும். அதனால தான் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இனிப்பு தேவைப்படாது. லைட்டாக ஆட் பண்ணாலே உங்களுக்கு மைல்டான ஃப்ளேவராக சூப்பராகவும் இருக்கும். இதை அப்படியே 4ஆம் பக்கம் நம்ம மடித்து விட்டுறலாம். ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல, அது கரெக்டாக வந்துடும். முடிஞ்சளவுக்கு ஓட்டெல்லாம் தேய்ச்சி பழகிக்கோங்க.
இதை அப்படியே 4 பக்கம் நல்லா மடித்து விட்டுலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் இதே மாதிரி தேய்ச்சி உள்ள பனானா ஸ்டஃபிங் பண்ணி சுகர் ஆட் பண்ணி 4 பக்கம் மடித்து விட்ருங்க. இப்போ வந்து எல்லா மாவையும் தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தோசை பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலோ இல்லாட்டி நீங்கள் பட்டரோ கீ வந்து எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் சிம்பிளாக செய்கிறதுனால ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து நீங்கள் 3 வச்சிடுறேன் ஒரே பேனில். 2 பக்கமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. அப்படி வேக வச்சா மட்டும்தான் உள்ளே வந்து இந்த லேயர் எல்லாமே நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து வேகமாக கிறிஸ்பாக இருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம திருப்பி போட்டோம். லைட் அங்கங்கே வேகாமல் தான் இருக்குது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வைங்க. ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாது, இதளவே போதும். ஏன்னா நம்ம ஆயிலை வந்து நிறையா வந்து சோக் பண்ணிட்டோம், அதனால தான். இப்போ வந்து நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் வந்து நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. பார்த்திங்களா, நம்மளோட பனானா பரோட்டா வந்து ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான பனானா பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விச் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.